கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான நாளிலும் ஒரு விலையேறப்பெற்ற சத்தியத்தை நாம் தியானிப்போம். இன்றைக்கு பெந்தேகோஸ்தே நாள், சபை பிறந்த தினம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்து பரமேறி ஐம்பதாவது நாள் சிலுவையில் அறையப்பட்டு 40 நாள் எல்லோருக்கும் தரிசனமாகி, சிலுவையில் அறையப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு இருந்து 40 நாள் எல்லோருக்கும் சிஷ்டாந்தமாய் தன்னை வெளிப்படுத்தி 50வது நாள் பெந்தேகோஸ்தே நாளில் 120 பேர் மேலறையிலே பெந்தேகோஸ்தே ஆவி ஊற்றப்பட்டது. திருச்சபை பிறந்த நாள் இன்றைக்கு. Today, சபை பிறந்த நாள். Today is Pentecost Church born day. ஆமென். இந்த உலகத்திலே, in this world, தேவன் God தம்முடைய திருச்சபையை ஸ்தாபித்த நாள். This is the day that திருச்சபை ஸ்தாபிப்பதற்கு church birth. திருத்துவத்தின் 2வது நபர் வந்து சிலுவையிலே பாவ நிவர்த்தி செய்ய வேண்டியதாயிருந்தது. திருத்துவத்தின் 2வது நபர், second person of the Trinity, இயேசு கிறிஸ்து, Jesus Christ, பாவ நிவர்த்தி செய்து God forgiven, மாம்சமான யாவரின் மீது என் ஆவி ஊற்றின நாள் இந்த நாள். God has anointed day. அல்லேலூயா. Hallelujah. பெந்தேகோஸ்தே நாள், Pentecost day. ஆமா, பெந்தேகோஸ்தே Pentecost. திருச்சபையினர் இந்த நாளை நினைவு கூறுகிறார்கள். Pentecost church people remember this day. அதை குறித்து நாம் இன்றைக்கு சில காரியங்களை தியானிப்போம். We can meditate about this today. பெந்தேகோஸ்தே என்றால் என்ன? What is Pentecost? லூக்கா என்னும் சுவிசேஷம் Luke 4ஆம் அதிகாரம் 4th chapter 18வது வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், குருடருக்கு பார்வையை பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுகிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு. Luke 4th chapter 18th verse. The Spirit of the Lord is upon me, because He has anointed me to preach the gospel to the poor. He has sent me to heal the brokenhearted, to proclaim liberty to the captives and recovery of sight to the blind, to set at liberty those who are oppressed, to proclaim the acceptable year of the Lord. 18வது லூக்கா 4:10 கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார் என்று இயேசு சொல்கிறார். The Spirit of the Lord is upon me. இங்க பாருங்க, God sent. கர்த்தருடைய ஆவியானவர் இயேசு மேல அளவில்லாமல் இருந்தாராம். God's Spirit was upon abundance. Jesus Christ abundantly. இயேசு பாவம் நிவர்த்தி செய்யப்பட்ட ஒரு நபர். Jesus is sin forgiven man. இயேசு பாவம் என்கிற ஒரு தன்மையே இல்லாதவராயிருந்தார். Jesus had no sin. அவர் மீது பரிசுத்த ஆவியானவர் நிரம்பி அளவில்லாமல் ஊற்றப்பட்டிருந்தார். Jesus was anointed with Holy Spirit. மத்தேயுல அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. Him Jesus. மத்தேயு 1:21 அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். யாரு? தேவதூதன். படி
1:21. Matthew 1:21 verse. ம். And she will bring forth a son, and you shall call him his name Jesus, for he will save his people from their sin. பாவங்களை நீக்கி. Save him from sin. இயேசுனா பாவங்கள் நீக்கப்பட்டிருக்கும். Jesus means sin is forgiven. பாவம் நீக்கப்பட்ட இடத்துல பரிசுத்த ஆவியான அளவில்லாமல் ஊற்றப்பட்டிருப்பார். Where there is no sin, there will be Holy Spirit. இயேசு என்றால் பாவம் டு மரணம் நீக்கப்பட்ட ஒரு நபராய் இருக்க வேண்டும். Jesus means sin to forgiveness should be. அங்கே பரிசுத்த ஆவியான புறாவை போல் இறங்கியே தீருவார். There Holy Spirit will come. இதை நீங்கள் நன்றாய் விளங்கிக் கொள்ள வேண்டுமானால், if you want to know this clearly, ஆதாமை நாம் பார்க்க வேண்டும். we have to see Adam. ஆதாம் இயேசு அல்ல. Adam is not Jesus. ஆதாம் இயேசுவின் சாயலிலே ஏதேன் தோட்டத்தில் உண்டாக்கப்பட்டிருந்தான். Adam was made like image of Jesus. ஆனால் but அவன் என்றைக்கு தேவன் விளக்கின அந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசித்தானோ அன்றைக்கு தேவ நீதி அவனை விட்டு நீங்கிவிட்டது. the day he ate the good evil fruit, his sin went away. உடனே அசுத்தாவி அவன் மீது அளவில்லாமல் ஊற்றப்பட்டது. ஆதாம் ஏவாள் மீது Holy Spirit came to him. எளிமையான சத்தியம். அன்பானவர்களே, dear beloved, நன்மை தீமையை அவன் புசித்த போது தேவ நீதி அவனை விட்டு நீங்கிவிட்டது. அசுத்தாவி அவன் மீது அளவில்லாமல் ஊற்றப்பட்டது. இயேசு ஒரு ஜீவ விருட்சத்தின் கனி ஆனபடியால் பாவம் அவர் விட்டு நீங்கிவிட்டது. பரிசுத்தாவி அவர் மீது அளவில்லாமல் ஊற்றப்பட்டது. Holy Spirit was upon Jesus. ஹல்லேலூயா. இயேசு யாரு? நன்மை தீமை அறியத்த கூட ஜீவன் அவரு. இயேசுக்கு பேர் நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். Jesus is the way to our life. கிறிஸ்துவ பாதிரிமார்களே, போதகர்மார்களே, ஜீவ மார்க்கத்தை போதியுங்கள். அதுதான் பெண்டிகாஸ்டல் ஜீவ மார்க்கத்தை நீங்கள் 100% போதித்தால்தான் அது பெந்தகோஸ்தே நாளாய் இந்த கடைசி நாளிலே விளங்கும். சொல்லு, ஜீவ மார்க்கத்தை லைஃப், ஜீவ மார்க்கம், லைஃப் அண்ட் வே, இயேசுவின் வழி, ஜீவ வழி. the way of Jesus is life way. பரிசுத்தாவியானவர் அந்த மனிதன் மீது ஊற்றப்பட்டிருப்பார். Holy Spirit will be upon him. நன்மை தீமை அறியத்தக்க ஒரு வழி இருக்கிறது, உலக வழி. அங்கே அசுத்தாவி அவன் மீது ஊற்றப்பட்டிருக்கும். Good evil is there, that is there will be evil spirit. கிறிஸ்துவ மார்க்கம் ஒரு ஜீவ மார்க்கம். Christ religion is life religion. ரிலிஜனே அந்த வேர்டை யூஸ் பண்ணாத. வே, Christ way is ஆமா ஆமா. ரிலிஜனுக்கு இது மதம் கிடையாது, கிறிஸ்தவம். அல்லேலூயா. இது வந்து வே, காட்ஸ் வே. அப்புறம் வேற என்ன சொல்லுது? ரட்சிப்பின் வழி, salvation way. ஆமா, ஜீவ மார்க்கம். மார்க்கம்னா வழின்னு அர்த்தம், மதம் கிடையாது. ஆனால் அன்பானவர்களே, இயேசு அவர் இயேசுனா பாவத்து மரணத்தை கடந்தவர். Jesus is sin டு டெத்தை கடந்தவர் தான் இயேசு. டெத்துக்கும் சின்னுக்கும் இயேசுக்கும் சம்பந்தமே கிடையாது. the one who is past sin to death. அப்ப இயேசு தேவ நீதியிலிருந்து உயிர்த்தெழுதல்ல தான் இருக்கிறாரு. Jesus is God's righteousness in resurrection. God's righteousness to resurrection. ஆதாம் பாவம் டு மரணத்துக்குள்ளே இருக்கிறான். Adam is sin to death. அசுத்தாவி அவன் மேல பலமா ஊட்டப்படும். அசுத்தாவி அவன் மேல இறங்கும். Evil spirit will come upon எப்போ பாவம் டு மரணத்துல நீ இருந்தீனா அசுத்தாவி தான் அவன் மேல ஊட்டப்பட்டிருக்கும். If you are in sin to death, அவன் தான் ஆதாமுக்குள்ள பிறந்தவன். evil spirit will be there. இப்போ ஆதாமுக்குள் பிறந்தவன் பிந்தின ஆதாம் இயேசுக்குள்ள மறுபடியும் பிறக்கும்போது அவன் தேவ நீதி டு உயிர்த்தெழுதல்ல வரான். அங்குதான் பரிசுத்தாவி அவன் மேல் பலமாய் ஊற்றப்படுகிறார். அதுதான் 120 பேர் மேல் ஊற்றப்பட்ட பெந்தகோஸ்தே ஆவி, பரிசுத்தாவி. When he comes to God's righteousness to resurrection, that is good spirit. தேவ நீதியில தொடங்கி உயிர்த்தெழுதல் முடியுது. இயேசு Jesus is from God's righteousness to resurrection. ஆதாம் பாவத்துல தொடங்கி மரணத்துல முடியுது.
Adam is sin to death. ஆதாம் நன்மை தீமை அறியத்தக்கவன். Adam is good, evil one. மேன் கைண்ட் ஆஃப் லைஃப், மனித தரமான ஜென்ம சுபாவத்துக்கு அடுத்த வாழ்க்கை ஆதாம். Adam is man kind of life. ஜீசஸ் காட் கைண்ட் ஆஃப் லைஃப். ஜீசஸ் ஜீவன், ஜீவன்னாக காட் கைண்ட் ஆஃப் லைஃப். Jesus is God kind of life. இதுதான் பெந்தேகோஸ்தே ஆவி. This is Pentecost spirit. அல்லேலூயா. Hallelujah. பெந்தேகோஸ்தே ஆவி உடையவன். Pentecost spirit, those who have Pentecost spirit, பரிசுத்த ஆவியினாலே அவன் நிரப்பப்பட்டிருப்பான். he will be filled with Holy Spirit. இயேசுவை தேவனுக்கும் உலகத்துக்கும் அவன் கொடுக்கிறவனாயிருப்பான். He will give Jesus to whole world. இயேசுவை Jesus பிதாவாகிய தேவனுக்கும் to Father, முழு உலகத்துக்கும் to whole world. கொடுக்கும் பொழுதுதான் When he gives, பரிசுத்த ஆவி அவன் மீது பலமாய் ஊற்றப்படும். Holy Spirit will come upon him. அவன் இயேசுவை தேவனுக்கும் உலகத்துக்கும் கொடுக்கவில்லை என்றால், If he did not give Jesus to God and to world, ஆதாமை தேவனுக்கும் உலகத்துக்கும் அவன் வெளிப்படுத்தி அசுத்தாவியினால் நிரம்பிய மனுஷனாயிருப்பான். he will show Adam, then he will be evil spirit with evil spirit. ஹல்லேலூயா. Hallelujah. இதை நல்லா விளங்கிக்கணும். You should know this. பெந்தேகோஸ்தே நாள்ல In Pentecost day, பெந்தேகோஸ்தே ஆவி பெந்தேகோஸ்தே நாள்ல நீ பரிசுத்த ஆவியினால நிரப்பப்படும்னா நீ டோட்டலா கிறிஸ்துக்குள்ள மறுபடியும் பிறந்திருக்கணும். if you want to be filled in the Holy Spirit, கிறிஸ்துக்குள்ள நீ பிறந்துட்ட பிறகு தேவனுக்கு இயேசு, மனுஷனுக்கு ஆதாம காட்டக்கூடாது. தேவனுக்கும் இயேசு தான், உலகத்துக்கு நீ இயேசுவின் சரி இயேசு சாமிட வாக்குத்தத்தத்தை தான் காட்டணும். you should show Jesus to நீ everybody. ஆதாமுக்குள்ள பிறந்தேனா தேவனுக்கும் ஆதாமின் சிந்தையை தான் காட்டுவ. உனக்கு முழு உலகத்துக்கு ஆதாமின் தன்மையை தான் காட்டுவ. அங்குதான் நீ அசுத்தாவியால் நிரப்பப்பட்டவனாயிருப்பாய். If we are in Adam, you will show evil spirit. ஹல்லேலூயா. Hallelujah. ஆனால் அன்பானவர்களே, So dear beloved, நன்மை தீமறியத்தக்க மனிதனாய் வாழ விரும்புகிறாயா? ஜீவ மனிதனாய் தேவகுமாரனாய் வாழ விரும்புகிறாயா? do you want to live like good evil or like Jesus? தேவகுமாரனாய் வாழ்ந்தால் இயேசு கிறிஸ்துக்குள் ஆம் என்ற வாக்கு தத்தத்தை எல்லாம் பிதாவாகிய தேவனுக்கும் ஆதாமிலிருந்து முழு உலகத்துக்கும் ஆவியின்படி எழுத்தின்படி வாய்நாளெல்லாம் வெளிப்படுத்துவாயானால் பரிசுத்தாவியானவர் மேல் பலமாய் ஆவி அவர் மீது அளவில்லாமல் ஊற்றப்பட்டிருந்ததாம். பரிசுத்தாவியான அவர் மீது அளவில்லாமல் ஊற்றப்படும். Holy Spirit will come upon you abundantly. Hallelujah. அதுதான் பெந்தேகோஸ்தே நாள். That is Pentecost. இங்க என்ன பார்த்தோம்? லூக்கா 4:18 கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். கர்த்தருடைய The Spirit of the Lord is upon me. கர்த்தருடைய ஆவியானவர் உன் மேல் இருக்கணும்னா நீ இயேசுக்குள்ள முழுமை அடைந்திருக்க வேண்டும். If you want the Spirit to be with you, you have to be full with Jesus Christ. கொஞ்சம் இருள் ஒட்டிட்டு இருந்தா கூட அது அந்த அளவுக்கு உனக்குள்ள அசுத்தாவி கிரியை செய்யும். If there is darkness, little darkness, கொஞ்சம் பகை, little hatred, கொஞ்சம் கசப்பு, little bitterness, கொஞ்சம் கவலை, little worriness, கொஞ்சம் பயம், little fear, கொஞ்சம் பொறாமை, little இதெல்லாம் இருந்தாக்கா jealous, கொஞ்சம் அசுத்தாவி, பொறாமைக்கு ஒரு அசுத்தாவி, கோபத்துக்கு ஒரு அசுத்தாவி, பகைக்கு ஒரு அசுத்தாவி, இச்சைக்கு ஒரு, இந்த அசுத்தாவிகளை சேர்ந்து நீ அசுத்தாவி பிடித்தவனாய்த்தான் இருப்பாய். ஷாகவே ஷாவாய். For each of this there will be an evil spirit. அப்போ நீ கொஞ்சம் இருளா இருக்க வேண்டியது, 100% நீ ஒளி உள்ளவனாய் மாற வேண்டும். We have to become fully light. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் அவருக்கு ஒளியாய் இருந்ததுன்னு சொல்லப்படுகிறது. He has light. யோவான் 1ஆம் அதிகாரம் 4வது வசனம். John 1st chapter. அவருக்குள் ஜீவன் இருந்தது. In him எவருக்குள்? there is life. இயேசுக்குள் ஜீவன் இருந்தது. In Jesus there is life. அப்போ ஆதாமுக்குள் என்ன இருந்தது? What is in Adam? மரணம் இருந்தது. Death is there. மரணத்தின் ஆவி எல்லார் மீது ஊற்றப்பட்டிருக்கிறது ஆதாம் வழியாய். Through Adam everyone has the அதனால்தான் ஜனங்க அசுத்தாவிகளாலே பீடிக்கப்படுகிறார்கள். That only people are filled with evil spirit. பேரு அசுத்தாவி. Name is evil spirit. எல்லா அசுத்தமும் இருக்கு அந்த ஆவியில. Every blemish is there. ஆதாமுக்குள் பிறந்தவனுக்குள்ள. Those who born in நீங்க Adam. கிறிஸ்துவுக்குள் நீ மறுபடியும் பிறந்தாயானால்
If you live in Christ, இங்க யோவான் 1ஆம் அதிகாரம் 4வது அவருக்குள் ஜீவன் இருந்தது. he was not the light. அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்ததுன்னு சொல்லப்படுகிறது. 1:4 யோவான். In him was life, and the life was the light of men. அப்போ ஜீவன் இருந்தால் அங்கே ஒளி இருக்கும். In him was life. அது ஆவியானவர் ஒளியை போல முன்மீது பிரகாசிப்பார். Holy Spirit come in you with light. மரணம் இருந்தால் அந்த இடத்துல இருள் இருக்கும். If there is death, there will அசுத்தாவி be darkness. அசுத்தாவி அந்த மனிதன் மீது அளவில்லாமல் இருப்பான். Evil spirit will be there. அன்பானவர்களே, Dear beloved, இந்த பெந்தேகோஸ்தே நாளிலே in this Pentecost day, ஆவியானவர் உன் மீது ஊற்றப்பட வேண்டுமானால் if Holy Spirit is wanting, நீ நன்மை தீமை அறியத்தக்க அந்த 2 வட்டத்திலிருந்து முற்றிலுமாய் விடுதலையாக்கப்பட வேண்டும். you have to come out of good evil thing. ஹல்லேலூயா. Hallelujah. நன்மை தீமை Good and evil. இது ரெண்டுத்துக்கு நீ விடுதலையாயிட்டினா தான் முற்றிலுமாய் நீ இயேசுக்குள் பிறப்பாய். If you get rid of it, you will born in Christ. இந்த நன்மை தீமையில தான் நன்மார்க்கம் துன்மார்க்கம் உலகம் முழுவதும் அதுல கண்கள் நிச்சயமா ஜீவனத்திற்பண்பு இதெல்லாம் இருக்கிறது. In this good evil only everything. இதெல்லாம் இருக்கும்போது அசுத்தாவி தான் உன் மீது அளவில்லாமல் ஊட்டப்பட்டிருக்கும். These are there, evil spirit will come on you. இயேசு ஒரு ஜீவ விருட்சத்தின் கனி. Jesus is good for. அந்த இயேசுவே வழி இயேசுவே சத்தியம் இயேசுவே ஜீவனுக்குள்ள அந்த இயேசுக்கு ஆமென்ற வாக்கு தத்தங்கள் தான் இருக்குது. அந்த இயேசுவின் ஜீவனுக்குள்ள எல்லா விலையேறப்பெற்ற காரியங்கள் பாவ மன்னிப்பில் தொடங்கி ரட்சிப்பில் தொடங்கி நித்திய ஜீவனில் தொடங்கி வரங்கள் கனிகள் ஐஸ்வர்யங்கள் சமாதானம் சந்தோஷம் அன்பு இரக்கம் தயவு ஆவியின் கனிகள் எல்லாமே அந்த ஜீவனுக்குள்ளே புதைந்து கிடக்கிறது. சொல்லு, இயேசு கிறிஸ்து ஜீவனுக்குள்ள in the life of Jesus விலையேறப்பெற்ற வாக்கு தத்தங்கள் எல்லாம் அடங்கி கிடக்கிறது. there was a precious promises. மரணம் என்றால் பாவம் சாபம் அக்கிரமம் கண்களிச்சை ஜீவனத்தின் எல்லா டெவில் காரியங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது. Death is full of devil. அதனால தான் அசுத்தாவி மனுஷன் மீது ஆதாமுக்குள் பிறந்த மனுஷன் மீது ஊற்றப்படுகிறது. That only evil spirit. நீ கிறிஸ்துவுக்குள் பிறக்கிறாய். If you are born in Christ, ஞானஸ்நானம் எடுக்கும்போது if you are immersed in water baptism, பழைய மனுஷன் அடக்கம் பண்ணப்படுகிறான். old man is dead. தண்ணிக்குள்ளே அடக்கம் எழுக்கும் கிறிஸ்துவுக்குள்ளே நீ ஜீவனுக்குள்ளே உயிர்ப்பிக்கிறாய், ஜீவனுக்குள்ளே எழுந்திருக்கிறாய். You will get up in life. அப்பொழுது பசுத்தாவி புறாவை போல உண்மையில் இறங்குகிறார். Then Holy Spirit will come like a dove. நான் எதுக்கு இதெல்லாம் சொல்றேன்னா, why I am saying all this, பெந்தேகோஸ்தே நாளை கொண்டாடுகிற பெந்தேகோஸ்தே திருச்சபையாரே, the people who celebrate this Pentecost day, நீங்கள் 100% கிறிஸ்துவுக்குள் வந்திருக்கிறீர்களா என்பதை கவனியுங்கள். see that if you are in Christ, 100% கிறிஸ்துவுக்குள் வந்தீர்களா என்பதை எப்படி நீங்கள் அறியலாம் என்றால், how you can come to know you are filled in நீங்கள் பிரதான கற்பனையை கைக்கொள்கிறீர்கள். நீங்கள் பிரதான கற்பனை கைக்கொள்ளும் போதுதான் நீங்கள் 100% கிறிஸ்தவராக கிறிஸ்துவுக்குள்ளே இயேசுக்குள்ளே வருகிறீர்கள். you have to follow the important commandment. அந்த பிரதான கற்பனை என்ன சொல்லுகிறது? What is the important பிரதான கற்பனை? மார்க்கு, தேவனிடத்தில் அன்பு கூறு, அதுக்கு ஒப்பாக உன்னிடத்தில் அன்பு, அதுக்கு ஒப்ப பிறனிடத்தில் அன்பு கூறு, அப்போதுதான் நீ 100% இயேசுக்குள்ளே வருகிறாய். மார்க்கு 12 28-29 படி. Then one of the scribes came, and having heard them reasoning together, perceiving that he had answered them well, and asked him, which is the first commandment of all? Jesus answered him, the first of all the commandment is, hear, O Israel, the Lord our God, the Lord is one, and you shall love the Lord your God with full heart, with all your soul, with all your mind, and with all your strength. மார்க் 12 வேத பாரகரில் ஒருவன் அவர்கள் தர்க்கம் பண்ணுகிறதை கேட்டு அவர்களுக்கு நன்றாய் உத்தரவு சொன்னார் என்று அறிந்து அவரிடத்தில் வந்து கற்பனைகள் எல்லாம் பிரதான கற்பனை எதுவென்று கேட்டான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, கற்பனைகள் எல்லாம் பிரதான கற்பனை எதுவென்றால், இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர்,
உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாய் என்பதே பிரதான கற்பனை. அடுத்து சொன்னார், அதற்கு ஒப்பாய் இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றுமில்லை. அதாவது 100க்கு 100 நீ இயேசுக்குள்ளே எப்பொழுது வருகிறாய் என்றால் முழுமை முழுமை முழு இருதயம்னா தேவன் தனக்கு முழு உலகத்துக்கும் நீ அன்பு கூறும்போது தான் நீ டோட்டலாக முழுமையாய் கிறிஸ்தியேசுக்குள் பிறக்கிறாய். சொல்லுமா பாப்போம், அதை முழுமையாய் நீ எப்போது இயேசுவை அறிந்து கொள்கிறாய், முழுமையாய் அபிஷேகத்தை எப்போது நீ பெற்றுக்கொள்கிறாய் என்றால் தேவன் தனக்கு உலகம் ஒரு மனுஷன் பாக்கி கிடையாது. கிறிஸ்தியேசுவின் அன்பு கூறுதல் கிறிஸ்தியேசு அன்பை கொடுக்கும்போது தான் நீ கிறிஸ்துவுக்குள் 100க்கு 100 பிறக்கிறாய். உன் மீது பெந்தேகோஸ்தே ஆவி அளவில்லாமல் ஊற்றப்படும். O Israel, the Lord our God, the Lord is one, and you shall love the Lord your God with all your heart, with all your soul, with all your mind, and with all your பாருங்க, முழுமையாய் அபிஷேகத்தை நிரப்ப வேண்டுமானால் நீ முழுமையாய் கிறிஸ்துவுக்குள்ளே வர வேண்டும். முழுமை என்றால் என்னன்னா, தேவன் 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 போயிட்டு மனுஷன் வெட்டினா அது பேர் முழு இருதயத்தோடு கிடையாது. ஆண்டவர் எனக்கு ஒரு ஞானத்துக்கு முழு இருதயம்னா என்னன்னா, தேவனில் தொடங்கி பிதாவை தொடங்கி இயேசு பசுத்தாவை தொடங்கி ஆதாமை தொடங்கி முழு உலகத்துக்கும் கிறிஸ்தியேசு அன்பு ஆவியின்படி எழுத்தின்படி நீ கொடுக்கிற பாரு, அதுதான் முழுமை அடைந்த முழுமையாய் கிறிஸ்துவுக்குள் 100க்கு 100 கிறிஸ்துவுக்குள்ளே வருவது. அப்போது அபிஷேகமும் 100க்கு 100 மீது ஊட்டப்படும். What is full love? You have to love the God and all the human beings. அன்பான இந்த பெந்தேகோஸ்தே நாளிலே, in this Pentecost day, நீங்கள் 100க்கு 100 இயேசுவை ஏற்றுக்கொண்டு 100க்கு 100 இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆமென்ற வாக்குத்தத்தங்களை தேவனுக்கும் தனக்கும் உலகத்துக்கு வெளிப்படுத்துங்கள். Please show love with all heart to your Father and all the people. பரிசுத்தாவியானவர் அளவில்லாமல் உங்கள் மீது ஊற்றப்படுவார். Holy Spirit will come upon you. இயேசு இப்படித்தான் இருந்தார் ஐயா. Jesus was like this. அவர் பிதாவாகிய தேவனிடத்தில் அன்பு கொண்டார். Jesus loved Father. என்ன அன்பு தெரியுமா? மனித அன்பு கிடையாது, இயேசுவின் அன்பு. ஜீவனையே கொடுக்கிற அன்பு. அந்த ஜீவன்ல வாக்குத்தத்தம் பரலோக ராஜ்யமே இருக்குது. அதை பிதாவாகிய தேவனுக்கு கொடுத்து பிதாவாகிய தேவனிடத்தில் அன்பு கொள்றாரு. அதுக்கு நிகராக தன்னிடத்தில் அன்பு. பிறன்னா உலகம், பரன் பிறன், பரலோகம் பூலோகம். இயேசு கிறிஸ்துக்குள் ஆமென்ற வாக்கு அந்த ஜீவ சொல்றாங்க. இங்க நன்மை தீமை வந்து இங்க கலக்கூடாது. இங்க மனுஷ அன்பு வந்து இங்க கடக்கூடாது. தாய் அன்பு, தகப்பன் அன்பு, அண்ணன் தம்பி அன்பு, இதெல்லாம் மனித அன்பு, சுயநல கடந்த அன்பு. அசுத்தாவி தான் வரும் சுயநல கடந்த அன்பு. என்னதான் தாய் அன்பா இருந்தாலும் சரி, தகப்பன் அன்பா இருந்தாலும் சரி, அண்ணன் தம்பிக்கு அன்பா இருந்தாலும், கணவன் மனைவி அன்பு, பிள்ளை பெற்றோர் அன்பு, எல்லா மனுஷருக்குள்ளிகள் அன்பெல்லாம் சுயநல கடந்த அன்பு. அந்த அன்பெல்லாம் மாறி போயிட்டோம். அந்த அன்பு இங்க கலக்கூடாது. இது வந்து அகாபே அன்பு. அல்லேலூயா. இந்த அகாபே அன்பு தான் ஜீவனையே கொடுத்து விடுகிறது. யாருக்கு? உலகத்துக்கு. உலகம்னா துன்மார்க்க உலகம். இன்னைக்கு கிறிஸ்துவ சமுதாயத்தில் பெந்தேகோஸ்தே சபையில சரி செய்யப்பட வேண்டிய ஒரு காரியம் அகாபே அன்பை பாரபட்சம் இல்லாமல் முழு உலகத்துக்கு நீ காட்டுகிறவனா இருக்க வேண்டும். மத்தியஸ்தமாய் அதுதான் பக்கா பெந்தேகோஸ்தே. 100க்கு 100 பெந்தேகோஸ்தே. அதுதான் அப்படிப்பட்டவன் தான் 100க்கு 100 பெந்தேகோஸ்தே மனிதன், தேவ மனுஷன். பிரதான கற்பனை கை கொள்ளுகிறவன். இயேசு பிரதான கற்பனை கை கொண்டிருந்தார். அல்லேலூயா. இயேசுக்கு பிரச்சனை பண்ணாம இல்ல. எவ்வளோ பேர் அவர்கள் எதிர்த்து வந்தாங்க, அவரை கேலி பண்ணாங்க, பரியாசம் பண்ணாங்க, என்னும் பண்ணாங்க. கட்சியில உச்சகட்ட சிலுவையில காரி துப்புனாங்க, சில முள்முடி வச்சாங்க, என்னமும் பண்ணட்டு. எது அந்த பிரதான கற்பனையை விட்டு அவர் ஓடவே இல்லை. அதனால்தான் பசுத்தாவை பலமாய் அவர் மீது ஊட்டப்பட்டார் சிலுவைக்கு பிறகு. அல்லேலூயா. பசுத்தா சாவுக்கு எதுவான சேர்த்து உயிர்ப்பித்து வானத்துக்கு சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டது. தேவதூதன் வந்து பணிவிடை செய்யலாம். பெந்தேகோஸ்தே ஆவி பெற்றவர்கள் தேவதூதர் பணிவிடை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். பெந்தேகோஸ்தே ஆவி நிரப்பினவர்கள் தேவதூதர் உங்கள் ஊழியத்தில் பணிவிடை செய்ய வேண்டும். சொல்லுமா? பெந்தேகோஸ்தே சபையில் இருக்கிற ஊழியக்காரர்கள், பெந்தேகோஸ்தே ஆவி பெற்றவர்கள் 100க்கு 100 இந்த பிரதான கற்பனையிலேயே வாழ வேண்டும். The Pentecostal people should follow this commandment. என்ன கமெண்ட்மெண்ட்? Love. இல்லம்மா, அது பிரதான கற்பனை என்ன இங்கிலீஷ்ல? Important commandment. Important commandment. Hallelujah. மெயின் கமாண்ட்மெண்ட், இம்பார்ட்டன்ட் கமாண்ட்மெண்ட்ல தேதி இருக்கணும். Hallelujah.
ஊருக்கு 4 பேர் கசுவு, தெருக்கு 2 பேருக்கு மேலே கசுவு, பேர் பெத்த பேர், பிஷப்பு, அப்போஸ்தலர், தீர்க்கதரிசி, ஊழியக்காரர் அப்படின்னு பேர் அரசியல்வாதிகள் கட்சி கொட்டிட்டு இருக்க, ஜனங்களை கட்சி கொட்டிட்டு இருக்கக்கூடாது. நாடு செல்ல, ஊடு செல்ல, இப்படியெல்லாம் பேசிட்டு இருந்தால் அது பெந்தேகோஸ்தே அசுத்தாவி தான் அந்த மாதிரி ஊழியக்காரர் மேலே இருக்கும், விசுவாசிங்க மேலே இருக்கும். மனிதனே பிரச்சனை உள்ளவன் தான். இயேசுக்கு தெரியும், இயேசுக்கு தெரியாதான் நமக்கு தெரிஞ்சு போச்சு. உலகமே பிரச்சனை. ஆனால் அகாபே அன்பை வைத்து கொண்டு தான் அவர் சுற்றி திரிந்து ஜீவனை கொடுத்து பிசாசின் வல்லமையில் அகப்பட விடுதலையாக்கி பெந்தேகோஸ்தே ஆவியோடு கூட ஊழியம் செய்தார். அல்லேலூயா. அதனால இந்த பெந்தேகோஸ்தே நாளிலே எல்லா திருச்சபை ஊழியர்களும் விசுவாசிகளும் இயேசுவை போல மாற வேண்டும். இயேசுவின் சரீரம், இயேசுவின் ரத்தம் ஜீவ சரீரம், ஜீவ ரத்தம். அவருடைய வார்த்தை ஜீவ வார்த்தை, அவருடைய வாக்கு தத்துவங்கள் ஜீவ வாக்கு தத்துவம், எல்லாமே ஜீவ மார்க்கம். இயேசுவின் உலகம் ஜீவ உலகம், நன்மை தீமறியத்தக்க உலகம் கிடையாது. அவருடைய கண், அவருடைய காது, அவருடைய வார்த்தை, அவர் சரீரம், அவர் ரத்தம், அவர் ராஜ்யம் பரலோக ராஜ்யம். இயேசு சாமன்ற வாக்கு தத்துவங்களை தேவன் தனக்கு முழு உலகத்துக்கு கொடுக்கும் போதுதான் அபிஷேகம் அந்த மனுஷன் மீது அளவில்லாமல் ஊற்றப்படும். அந்த மனுஷன் இயேசுவை போலவே எழுப்புதல் வேறனாய் மாறிவிடுவான். எந்த பாவத்தை நிவர்த்தி செய்வான். இயேசு நல்ல மேய்ப்பத்த நாடுகளுக்கு ஜீவனையே கொடுத்துதான் எந்த பாவத்தை நிற்கிறார், எந்த சாபத்தை நிற்கிறாரு. தேவன் பிசாசு விடுதலையாக்குறார், 38 வியாசம் ஜெயிப்புறாரு. திமிர்வாதங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படுதுன்றார். ஏன்னா ஜீவ சொல்றேன் ஜீவரத்தை அவன் பேர் சொல்லி தேவன் தனக்கு ஒரு பிரதான கற்பனை அடிப்படையில் தான் பிசாசு பசுத்தாவி அவன் மேலே இறக்கி விடுதலை பண்ணுறாரு. அதுதான் இங்கே லூக்கா 4 சொல்றாரு. இப்படி கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். ஏன்னா இவர் பிரதான கற்பனைகளை 100க்கு 100 கை கொண்டார். இயேசு கரெக்டாமா? யார் மேலே கசப்பு இருப்பாந்தாரா? யூதாஸ் காட்டி குத்துட்டானேன்னு சொல்லி அவன் மேலே மகா கசப்பு வந்தா கட்டி பிச்சு முத்தம் குத்தா இருப்பார். யூதாஸே என்ன இருப்பார்? எதுக்கு முத்தம் குத்தாரு? யூதாஸுக்கும் ஜீவனை கொடுக்குறாரு, காட்டி கொடுக்குறவனுக்கு. துரோகியாகி அந்த துரோகியாகியே அந்த பேர் என்ன யூதாஸுக்கு கட்டி பிச்சு முத்தம் குத்து சிலுவையில் அவனுக்காக ஜீவனை கொடுக்குறாருங்க. நீங்கள் செய்வீங்களா ஊழியர்களே, பெந்தேகோஸ்தே ஊழியர்களே, அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசி, சுவிசேஷகர், முழு உலகத்தில் இருக்க பெந்தேகோஸ்தே மார்களே, பசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றவர்களே. துரோகி இருக்கானா இல்லையா? இல்லை, எல்லாருக்கும் யூதாஸ் இருக்கா. யூதாஸ் இல்லாத ஆளே கிடையாது. அவனுக்கு இயேசு சரி இயேசு ரத்தம் இது வரைக்கும் இப்போ இந்த பிரசங்கம் பண்ணனே இது வரைக்கும் ரட்சிக்கப்பட்டு இத்தனை வருஷம் ஆச்சு ஊழியத்துக்கு வந்து இத்தனை கூட்டங்களை நடத்தி, இத்தனை சபைகளை நடத்தி, இத்தனை தேசங்களுக்கு என்னென்னவோ பண்ணீங்க. துரோகி போல முன்னுக்கு துரோகியாக இருக்கிற அந்த மனுஷனுக்கு இயேசு அவன் பேரை சொல்லி ஜீவ சொல்கிறேன் ஜீவரத்தம் பரலோகர செட்டில்மெண்ட் எழுதி வச்சார். அது போல் எதுங்க எழுதி வச்சிருக்கீங்களா நீங்கள்? அதுதான் பெந்தேகோஸ்தே, அதுதான் பரிசுத்தாவி. அவன் நாண்டு கொண்டு சத்தான். அதுக்கு இயேசு ஜவாப்தாரி கிடையாது. இயேசு முழு உலகத்துக்கு ஜீவனை பரிபூஜை கொடுத்துருந்தாங்க இருக்கிறாரு. இவன் அதை அங்கீகரிக்காமல் செத்தானா சித்த சியாதனை ஒவ்வொரு மனுஷனுக்கும். ஆனால் ஒவ்வொரு மனுஷன் இயேசுவை போல பிரதான கற்பனை கை கொள்ளும் போது தான் அந்தந்த மனுஷன் மேலே பரிசுத்தாவின் அபிஷேகம் பூர்ணமாக இருக்கும். அல்லேலூயா. அண்டர்ஸ்டாண்டிங் மனசிலாக்கி அப்போது இயேசு கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார்னாக்கா அவர் பிரதான கற்பனையில் உறுதியாக இருந்தார். எத்தனையோ டிஸ்கரேஜ் பண்ணுறாங்க அவங்கள. ஆனால் நல்ல மேய்ப்பன் நாடுகளுக்கு ஜீவ சொல்கிறோம் ஜீவ ரத்தம் பரலோக ராஜ்யத்தை எழுத்தின்படி எழுதி வைக்கிறார். எவ்வளோ பெரிய மனுஷனாரு, எவ்வளோ பெரிய பொல்லாத மனுஷனாரு, எவ்வளோ அரசியல் தலைவனாயிரு, எந்த ஏரோதாரு, எந்த பிலாத்துவாரு, யாரானாரு, ஜீவசரன் கொடுக்க தான் நான் வந்தேன்டார். ஏசு நல்ல மேய்ப்பன் நாடுகளுக்கு ஜீவனையே கொடுக்குறான். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கும் வரானே என்று வேறொன்றுக்கு வரான். நானும் அவைகளுக்கு ஜீவ உலகத்தை ஜீவ சரத்தை பரலோக ராஜ்யத்தை அவன் பேர் சொல்லி தேவன் தனக்கு உலகத்தை பிசாசுங்கிறது விடுதலையாக தான் வந்துட்டாரு. அந்த வேலையை கருத்தாக செய்தார். அதனால் கர்த்தருடைய ஆவியாளர் இயேசு மீது அளவில்லாமல் ஊற்றப்பட்டு கொண்டே இருந்தார். மாறவே இல்லை இயேசு. யாருமே அவரை நீ டிஸ்கரேஜ் பண்ணி அவரை திசை திருப்ப முடியாது. எவ்வளோ பெரிய பொல்லாத மனுஷனாக இருக்கு. காரி கொடுத்து ஜீவன் தான் நான் அவனுக்கு கொடுப்பேன். அதுதான் பெந்தேகோஸ்தே ஆவி. அடிப்பேன், நொறுப்பேன், உயிரே குடியிடு, அவனுக்காக ஜோயே ஜீவனையே கொடுப்பேன். சூக்கிய உயிர் சிலுவையில் வந்து இயேசுக்கு பாவத்தின் சம்பளம் மாறணும். ஆனால் ஜோயே ஜீவனை கொடுக்குறாருங்க. ஈட்டால் சதக்கன் குத்துறவங்க கூட ஜீவ சொல்கிறேன் ஜீவனத்தை செட்டில்மெண்ட் எழுதி வைக்கிறாரு. ஃபேக்டாக எழுதி வைக்கிறார். மதுரை எங்கே இருக்குது, கொல்கத்தா மலை எங்கே இருக்குது. 2020 வருஷத்துக்கு முன்பாக முழு உலகத்துக்கு பரலோக ராஜ்யத்தை ஆவியின்படி எழுத்தின்படி கொடுத்தாருங்க இயேசு. பிதாவாகிய தேவன் கூட கைவிட்ட பிதா மேலே கோவம் இல்லை, காட்டிக்கிறது யூதாஸ் மேலே கோவம். முழு உலகம் யார் மேலே கசப்பு வெறுப்பில்லை. சிலுவையில் ஜீவ சொல்கிற ஜீவ ரத்தத்தை அப்படி சுலமாக கொடுத்துட்டு போகிறாரு பாருங்க. பரலோக ராஜ்யமே வானம் பூமி தேசங்கள் இருக்கிறார் இயேசு சார். பரலோக ராஜ்யம் ஹல்லேலூயா. எல்லாம் விலை போட முடியாது. இயேசு சார் இயேசு ரத்தம் அதை இலவசமாக கொடுக்குறாரு. முழு உலகத்தை கொடுக்குறாரு, தேவனுக்கு கொடுக்குறாரு. உடனே அபிஷேக தைலம் அவர் மேல் ஊற்றப்பட்டது, உண்மையிலேயே ஊற்றப்படும். இப்படி வாய்ந்தா அதுதான் பெந்தேகோஸ்தே நாள். ஹல்லேலூயா. அதுதான் பெந்தேகோஸ்தே ஆவி. சரி, நான் சொல்ல வர பாயிண்ட் என்னென்னா, யூபிலி டைம் முடிஞ்சு போச்சு. இந்த செய்தியின் தொடர்ச்சியை நம்ம அடுத்து பார்ப்போம். லேவியாகவும்
25ஆம் அதிகாரம் 10வது வசனம். நம்மலாம் ஒரு யூபிலியாக இருக்கிறோம். யூபிலினா என்ன? இயேசு ஒரு யூபிலினா என்னது? இதில் என்ன சொல்லப்படுது? லூக்கா 4ஆம் அதிகாரம் 18வது வசனம். கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நறுங்குண்டவர்கள் குணமாகவும், சிறைப்பட்டவர்கள் விடுதலையும், குடருக்கு பார்வை பிரசவத்தும், நொறுங்குண்டவர்கள் விடுதலையாகவும், கர்த்தருடைய அனுகிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவாம். இந்த கர்த்தருடைய அனுகிரக வருஷம் இங்கிலீஷ் என்ன போடுது? கர்த்தருடைய அனுகிரக வருஷத்துக்கு Luke, 4:18. the Spirit of the Lord is upon me. இல்லைம்மா, 19வது வருஷம் படி கர்த்தருடைய அனுகிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும். To proclaim liberty to the captives. அப்படின்னா அதுதானே கர்த்தருடைய அனுகிரக வருஷம். என்னது அது வெளியே சொல்லுமா சீக்கிரம். கர்த்தருடைய அனுகிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தும். அதுக்கு என்ன போடுது இங்கிலீஷில்? லூக்கா 4:19. To proclaim the acceptable year of the Lord. அதான் ப்ரொக்ளைம், கிளைம் பண்ணுறது. யூபிலினா என்னது? அது பாரு, லேவியாகமம் 25ஆம் அதிகாரம். இதை வாசித்து நம்ம முடிப்போம். லேவியாகமம் 25:10. அதாவது இயேசு ஒரு யூபிலியாக தான் இருந்தார். யூபிலினா என்னென்னா, அடிமைத்தனத்தில் சிறைப்பட்டு போனவங்க, கடன் பட்டது, பிசாசுக்கிட்ட போய் எல்லாம் அடிமைத்தனத்தில் போயிடுச்சு. இயேசு போய் தன் ஜீவ ரத்தத்தை விலைக்கிரமாக கொடுத்து அது மீட்டு ரட்சிப்பு விடுதலை பரலோக ராஜ்யம் கொடுத்துட்டு போயிட்டே இருக்கிறார். இயேசு ஒரு யூபிலி. நீங்கள் இயேசு ரத்தத்தை நீங்கள் ஒரு யூபிலி. ஜனங்கள் எல்லாரும் பாவம்ட்டு மரணத்திலிருந்து பாதாளம் வியாதி வருவதில் தரித்திரம் விடுதலை ஆக்கணும். இயேசு ஏற்றுக்கொண்டா, ஞானத்தான் பெற்றா, அவர் திருவிருந்து பெற்றா, நீயே ஒரு யூபிலிங்க. அதாங்க பெந்தேகோஸ்தே நாள். அல்லேலூயா. லேவியாகமம் 25ஆம் அதிகாரம் 10வது வசனம். லேவியாகமம் 25:10. 50ஆம் வருஷத்தை பரிசுத்தமாக்கி தேசமெங்கும் அதன் குடிகள் எல்லாம் விடுதலை கூற கடவர். இந்த பாரு, 50ஆம் வருஷத்தை பரிசுத்தமாக்கி தேசமெங்கும் அதன் குடிகளுக்கெல்லாம் விடுதலை கூற கடவீர்கள். அது உங்களுக்கு யூபிலி வருஷம். அதிலே உங்களில் ஒவ்வொருவனும் தன் தன் காணியாட்சிக்கும் தன் தன் குடும்பத்துக்கும் திரும்பி போக கடவன். இவன் குடும்பத்தை, காணியாட்சி எல்லாத்தையும் என்ன வட்டிக்கும் கடனுக்கும் என்ன பண்ணுறாங்க? சிறைப்பட்டுட்டாங்க. இப்போ யூபிலி வருஷத்தில் அவனவன் அதிலே உங்களில் ஒவ்வொருவனும் தன் தன் காணியாட்சிக்கும் தன் தன் குடும்பத்துக்கு திரும்பி போக கடவன். அது உங்களுக்கு யூபிலி வருஷம். யூபிலின்னா என்ன தெரியுமா? கிரையம் செலுத்துறது. கிரையம் செலுத்துறார் கர்த்தர் கிரையம் செலுத்துறா, நீ எல்லாவற்றையும் மீட்டு கொள்ளலாம். அல்லேலூயா. ஆமாம், அதான் இயேசு. அல்லேலூயா. அதை தான் இங்கே சொல்கிறாரு. அப்போது கர்த்தருடைய அனுகிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தும். யூபிலி வருஷத்தை பிரசித்தப்படுத்த வந்தார். இங்கே பாருமா, புரியுற மாதிரி சொல்கிறவனுக்கு. இங்கே பாரு, இந்த லேகோன் பிசாஸ் பிச்சவன் எத்தனை வருஷம் தான் தெரியல, பிசாசு கையில் மாட்டிக்கிட்டு உடம்பெல்லாம் வியாதியாகி அசுத்தாவியாக பிடிச்சிக்கிட்டு குடும்பத்தை விட்டு, மனைவி பிள்ளைங்களெல்லாம் விட்டு வனாந்திரத்தில் எங்கே இருக்கிறான்? பிணங்கள் மத்தியில் இருக்கிறான். இந்த இயேசு ஒரு யூபிலி வருஷத்தை அவனுக்கு கூடுறார். யூபிலினா என்னன்னாக்கா, அவன் செய்த பாவத்துக்கு, அவன் செய்த சாபத்துக்கு கிரையம் செலுத்தினாலாக வெறியும் அது விட மாட்டான் அந்த பிசாசு. அந்த கிரையத்துக்கு வாங்கினான் பார், பாவ கிரையத்தை. ஆதாம் மூலமாக பாவம் செய்து தேவ மகிமைப்பட்டவர் எல்லாரும். ஒரு 800 கோடி பேர் ஆதாமுக்குள்ளே பிறந்தவனா பிசாசு கிரையத்துக்கு வாங்கி அவன் சிறைப்பிச்சு வச்சுக்கிறான். அவனுக்கு போய் நீ கிரையம் செலுத்தினா தான் அவன் விடுதலையாவான். அதுபோல் இயேசு என்ன பண்ணாராம்? மத்திய மார்க், லூக்கா, யோவான் போய் ஒரு யூபிலி வருஷத்தை பிரசித்தப்படுத்தார். தான் சொல்லப்பட்டது. லூக்கா 4ஆம் அதிகாரம் 19. கர்த்தருடைய அனுகிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்துவோம். முக்கியமான வசனம் இது. லூக்கா 4:18. கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறாரு. அவர் என்ன பண்ணாரா? தரித்திரன் அவன் விடுதலை ஆகணும். அப்புறம் இருதயம் நறுமுட்டி போனவங்க குணமாகணும். சிறைப்பட்டவன் விடுதலை ஆகணும். குருடருக்கு பார்வை பிரசித்தப்படுத்தணும். நொறுங்குண்டு விடுதலை ஆகும். இதெல்லாம் யூபிலி, விடுதலை ஆகணும். இந்த கர்த்தருடைய அனுகிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்துவான். எப்படி விடுதலையாவான்? திருடன், இது தரித்திரன், இருதயம் நொறுங்கிட்டு போன, பாவத்தால் சாபத்தால் சிறை, பாவ சிறை, சாப சிறை, வறுமை சிறை, தரித்திர சிறை, குருடு, கண்ணு குருடு, காது குருடு, கை குருடு, எல்லாம் குருடு. இதெல்லாம் பாருங்க, கண்ணு குருடு ஆதாமுக்குள்ளே பிறந்ததுனால. நொறுங்குண்டு போனவன், செவிடு, உடவன், குஷ்ரோகி, இதெல்லாம் ஆதாமுக்குள்ளே பிறந்திருக்குங்க நம்ம. ஆமாம், ஊறி கெடுக்குது. நன்மை தீமறியத்தக்க கனி. சரீரம் பாதிக்கப்பட்டு போச்சு, ஆத்மா பாதிக்கப்பட்டு போச்சு, இருதயம் நறுக்கிட்டு போச்சு, வியாதி வந்துச்சு, கடன் தொல்லை வந்துச்சு, வேலை கிடைக்கல, வரிச்சை வராது, எல்லாம் வந்துச்சு. இப்படிப்பட்டவனுக்கு கர்த்தருடைய அனுகிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்புறார் என்கிற இடத்தை அவர் கண்டு. அப்போ என்ன பண்ண? இவனை போய் பிசாதுங்க எழுந்துபடி பிசாதுக்கு கிரையம் செலுத்தணும்.
என்ன ஜீவனை கொடுக்கணும். ஜீவனை கொடுத்தால் ஒழிய அவனை விடுதலையாக்க மாட்டான். அந்த ஜீவ சொல்கிறேன் ஜீவரத்தை என் பேர் சொல்லி பிதாவாகி தேவனுக்கு ஆதாமுக்கு 2வது குத்தாதான் யூபிலி. நான் ஏந்து ஆதாமுக்கள் எதெல்லாம் ஏந்து போனேன். ஆதாமுக்கள் என்ன பரலோக ராஜ்யத்தை ஆசீர்வாதம் சுகம் பலன் ஜீவன் ஐஸ்வர்யம் வீடு மனை தோப்பு தொழுவு எல்லாத்தையுமே நான் ரிசீவ் பண்ணிக்கிறேன். 2வது ஆண்டவர் எல்லாத்தையும் விடுதலை ஆக்கிறேன். விளங்கிச்சா விளங்கிங்களா? விளங்கிச்சாம்மா? டைம் முடிஞ்சு போச்சு. அடுத்தது இந்த யூபிலி பற்றி ஒரு செய்தி கொடுப்போம். இயேசு ஒரு யூபிலி எங்கே போனாலும் சரி, யாரை பார்த்தாலும் சரி கிரயத்தை செலுத்துவார். கிரயத்தை செலுத்த பிசாசு விட்டுருவான். உடனே அவன் விடுதலை ஆகிடுவான். உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, எழுந்து நட, வியாதி சிறைப்பட்டவன், இருதயம் நொறுங்கிட்டு போனவன், கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் இருந்தது. இயேசுவின் ஆவி உண்மையில் தான். நீ ஒரு யூபிலியா? நீ அப்பத்தி திராட்சை இயேசு உனக்குள்ளே இருக்கிறாரு. நீ தூங்கின்னு இருக்க முடியாது. நம்ம தலைமை பார்த்து தூங்க விடுறாரு பார்த்தியா? அவர் தான் ஊழியர். தூங்கவே கூடாதுங்க. யூபிலி வச்சு எவங்க தூங்குவான்? இயேசு சரி எங்கும் சுற்றி பிசாசு வல்லமையில் ஆகப்படும். யாரும் விடுதலை ஆக்கலாங்க. பரிகாரம் ஒன்று மலையை நோண்டி எலி பிடிக்க தேவையில்லை. ஜீவனுக்கு விலையே போடும். இயேசு சரி ரத்தத்துக்கு கூடி விலையே மதி ஜீவ சர் பரலோகராஜ். அதை போய் என் தலைமையில வச்சு தேவனுக்கு தனக்கு உலகத்தை கொடுத்தாக்கா பிசாசின் கருத்து நான் விடுதலை ஆகி நான் என்னென்ன ஏந்து போச்சு அதெல்லாம் வந்துடும். அதான் யூபிலி ஆண்டு. கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை நீ பிரசித்தப்படுத்தணும். அவன் தான் சுவிசேஷகன், அவன் தான் போதகன், அவன் தான் அப்போஸ்தலன், அவன் தான் அவன் தான் சுவிசேஷகர், போதகர், மேய்ப்பரு. அவங்க தான் கிறிஸ்துக்கு அடுத்து எல்லா ஊழியக்காரர்களும். ஆராதனை செய்கிறவன், ஜெபம் பண்ணுறவன், எல்லாம் யூபிலி செய்யலைனாக்கா அது ஊழியமே கிடையாது. யூபிலினாக்கா ஜீவ சொல்கிறேன் ஜீவ ரத்தத்தை கரையும் செலுத்தணும். யாருக்கு செலுத்தணும்? தேவனை செலுத்தணும். முழு உலகத்தை செலுத்தினா தான் இந்த மாதிரி யூபிலி வருஷத்தில் எல்லாமே வரணும். நிறைய வசனங்கள் வேறு. அடுத்த வருஷம் படி 25:13 லேவியாகம் 25:13 அந்த யூபிலி வருஷத்தில் உங்களில் அவனவன் தன் தன் காணியாட்சிக்கு திரும்ப கடவன். போட்டுக்குதா இல்லையா? 25:27 யூபிலி வருஷத்துலனாக்கா கிரையம் செலுத்துறாரு. ஆட்டுக்குட்டி ரத்தத்தின் மூலமாக என்ன பண்ணுறாங்க? பழைய ஏற்பாட்டில் ஆசாரிகள் ஆட்டுக்குட்டி ரத்தத்தை அடித்து நிலைக்காலில் பூசினாக்கா உடனே விடியல எகிப்து சிறை விட மாட்டி எங்கே காணாம தேசத்துக்கு போகிறாங்களா இல்லையா? அது முன்னே எகிப்து பார்வோன் கையில் சிறைய இருப்பிருக்கா, ஜீவனை கசப்பாய்க்கிறான். அங்கே யூபிலியா வந்தது யார்? மோசேயும் ஆர்வோனும். புரியுதா இல்லையாம்மா? நீ ஒரு மோசே, நீ ஒரு ஆர்வோன். ஆசாரியன் தான் யூபிலியை நிறைவேற்றணும். அந்த ஆசாரியம் இயேசு கொண்டு வரணும். இலக்கத்தக்க இயேசுனா பரலோக ராஜ்யம். அது அவர் ஒரு ஜீவ ஒரு நன்மை தீமை அறியத்தக்கவர் கிடையாது. அந்த ஜீவ சொல்கிறேன் ஜீவரத்தை உன் மனைவி, உன் பிள்ளைங்க, உன் குடும்பம், பட்டம், முழு உலகத்தும் கொடுக்கணும். தேவன் தனக்கு அதுதான் பிரதான தேவன் இந்த பரன் ஜீவ சொல்கிறேன் ஜீவரத்தை கொடுக்கும்போது யூபிலியை நீ நிறைவேற்ற உடனே உனக்கு விடுதலை தான். பாவம் மரத்திலிருந்து, பாதாளத்திலிருந்து விடு, சாபத்திலிருந்து, தரித்திலிருந்து, வியாதி இந்த பாருங்க பரலோகராஜ் இந்த பூமியில் பரலோகத்தையும் அனுபவிக்கலாம். விலைங்களா? அப்போ ஏசு இந்த ஒரு யூபிலியா தான் இந்த புதிய ஏற்பாட்டில் வந்தார். அப்போது கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறாரு. தரித்திரக்கு சுவிசேஷம், தரித்திரன் ஐஸ்வர்யவானவன், இயேசுவின் ஐஸ்வர்யம். பஸ் காட்டு ரத்தத்தை நிலைக்காலில் பூச வெள்ளியோடு பொண்ணோடு வந்தாங்களா இல்லையா? யசுவர்ஜனுங்க அந்த பஸ் காட்டுக்கு தான் கிரைய பொருள், மீட்கும் பொருள். அந்த பஸ் காட்டுக்கு வெளியே போட முடியாது. அதை தேவனுக்கு கொடுக்கணும். பார்வை எகிப்தியருக்கு முழு உலகத்துக்கு கொடுத்தாக்கா எகிப்து சிறை விட்டுறான் பாரு. அது 430 வருஷமாக சிறை வச்சுருந்தான். அங்கே யூபிலி பண்ணுற யாருமே யூபிலினா பழுதற்ற பலியே தேவன் தனக்கு உலகத்தை ஆபிரகாம் செலுத்தினா, ஈசாக்கு செலுத்தினா, யாக்கோபு அவங்களாம் நல்லா இருந்தாங்க. யூபிலினா பாவ நிவர்த்தி ஜீவ சொல்கிற ஜீவரத்தை தேவன் தனக்கு கிரைய பொருள் கொடுக்குறது. இதெல்லாம் இந்த இஸ்ரவேல் இந்த சத்தியம் மழைக்க இந்த சத்தியத்தை தாங்க நீங்கள் பேச பெந்தேகோஸ்தே அபிஷேகம். இதுதாங்க பெந்தேகோஸ்தே நாள். நீ ஒரு யூபிலி. இயேசு சரீரத்தை சாப்பிட்டுருக்கியா? இயேசு ரத்தத்தை இயேசு உனக்குள்ளே இருக்கிறாயா? எல்லாரும் பிசாசும் இல்லாமல் இந்த மதுரை பட்டணம், தமிழ்நாடு, இந்திய தேசம், ஆசியா கண்டம், ஆப்பிரிக்கா கண்டம், ஐரோப்பா கண்டம், வட அமெரிக்கா கண்டம், முழு உலக ஆதாமுக்கள் பிறந்தவன் சிறைப்படுத்தான். கோடி கோடியாக பணம் இருந்தாலும் சரி, பணமே எல்லாம் படிச்சிருந்தா படிக்கிறதாலும் சரி, டாக்டராக இருந்தாலும் இன்ஜினியராக இருந்தாலும் சயின்டிஸ்டாக கூட இருக்கணும், அரசியல் தலைவனாக கூட ஆதாம் வழியாய் பிறந்து வந்தவர்கள் பாவத்தின் சம்பளம் மாதிரி பிசாசு திரையறுப்பில் இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு யூபிலி கர்த்தருடைய அனுகிரகம் இருந்தாங்க. ஜீவ சொல்கிறேன் ஜீவரத்தை அவன் பேர் சொல்லி தேவன் தனக்கு உலகத்தை கொடுக்கணும். இயேசு மத்திய மார்க் லூக்கா யோவான் முழுதும் இந்த வேலையை தான் செய்தார். நல்ல மேய்ப்பன் தன் நாடுகளுக்கு ஜீவனையே கொடுக்குறான். ஜீவ சொல்கிறேன் ஜீவ ரத்தத்தை பிதாவாகிய தேவனுக்கு பாவம் பிதாவாகிய தேவன் ஆதாம் முழு உலகத்தை பாதித்தவங்களுக்கு பரிகாரம் கொடுத்த ஜீவ சொல்கிறேன் ஜீவ ரத்தம். அதான் பெந்தேகோஸ்தே நாள். அதான் பசுத்தாவின் அபிஷேகம். இந்த சீசர்களை ஆயத்தப்படுத்தி 160 பேர் பெந்தேகோஸ்தே நாளில் இவர் எங்கும் போய் இயேசுவை தான் பிரசங்கம் பண்ணாங்க. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 2ஆம் 3ஆம் இயேசு தான் மகிழ்வுபடுத்துறாங்க. அனுகிரக வருஷம் இயேசுவின் உயிர்த்தெழுதலையும் அப்படி சிலுவை மரணம் உழித்தல் தான் பிரசங்கம் பண்ணாங்க. பேதுரு, பவுல் எல்லாம் அதுக்கு தான் பாரு. இயேசு தான் மழையை பற்றி பிரசங்கம் பண்ணுறாங்க. இயேசு நாமமே எல்லாம் வேறொரு நாமம் கட்டளையிடப்படணும்னு பேதுரு சொல்கிறாரு. பவுல் இனி நானல்ல இயேசுவே எனக்கு உட்படுத்த நானும் கத்தா இயேசு சிலுவையை குறித்தே இல்லாமல் வேறொன்றை கொடுக்கும். சிலுவையில் தான் யூபிலி வருஷம் உனக்கு. ஆதாமுக்குள் எதெல்லாம் அதெல்லாம் ஏந்து போன நித்திய ஜீவன் பரலோக ராஜ்யத்தை நீ பெற்றுக்கொள்வாய். பாவம் மரத்து விடுதலையாவாய்.
நீ ஒரு யூபிலியாய் இருக்கிறாய். அல்லேலூயா. இயேசு ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு விசுவாசியும் ஒரு யூபிலி. இந்த வெளிப்பாடோடு ஊழியம் செய்து பாருங்க. பிசாசின் வல்லமையில் அகப்படும் யாவர் விடையிலாக ஜீவ சொல்கிறேன். உன் மனைவி பிள்ளைங்களுக்கு நீ ஒரு யூபிலியாக இருக்கணும். உன் மனைவி ஆகட்டும், கட்டின பிள்ளைங்க, பெத்த பிள்ளைங்களாகட்டும், அண்ணன் பேர பிள்ளைங்களாகட்டும், நீ சமீபத்தில் தூரத்தில் இயேசு இங்கே சொல்கிறா தூரத்தை விடையிலாது போ. உன் வேலைக்காரன் சொஸ்தமானான், வியாதி என்கிற சிறையில் இருக்கிறான், நல்ல மேய்த்தனா ஜீவ சர ஜீவரத்தம் பேர் சொல்லி தேவன் தனக்கு கொடுக்க உடனே சொன்ன அந்நேரத்தில் அவன் சுகமாகறான். ஜீவன் பட்டமாக பிசாசு ஓடிடுவான். நீ சுகமாக்கப்படுவாய், நீ விடுதலையாக்கப்படுவாய், நீ ஆஸ்வதிக்கப்படுவாய், எழுந்து போன எல்லாவற்றையும் நீ பெற்றுக்கொள்வாய். ஏசு ஏந்து போனதை தேடவும் ரட்சிக்குமே மனுஷகுமார் வந்தாரா. நீ எதெல்லாம் ஏந்து போன யூபிலி வருஷத்தில் நீ பெற்றுக்கொள். அந்த யூபிலியான இயேசுவை சந்திக்கிற நாள், ஞானத்தானது அபிஷேகத்துக்கு கிறிஸ்துக்குள்ள உறுதியாக இருக்கிற நாள் தான் யூபிலி. அந்த யூபிலி தான் பெந்தேகோஸ்தே நாளிலே ஊட்டப்பட்டு இந்த சீசர்கள் எங்கு சுற்றி தந்த யூபிலி கர்த்தருடைய அனுகிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தினாங்க. தேசங்களுக்கு, பட்டணங்களுக்கு, கிராமங்களுக்கு. மோசே, ஆரோனும், இஸ்ரவேல் ஜனங்கள் கிட்டத்தட்ட 26-30 லட்சம் ஜனங்க இருக்காங்க. பார்வோன் கீழே சிறையிருப்பில் இருக்கிறாங்க. அந்த சிறையிருப்பு வந்து வெளியில் அனுகிரக வருஷம் என்ன பண்ணான்? அந்த வாதி எந்த வாதிக்கு பிசாசும் பெருக்கும் பார்வோனும் பேசல. பஸ்காட்டு ரத்து தடியா, அதாங்க ஜீவ மார்க்கத்தை போதியான்றது. அல்லேலூயா. இயேசுவை படி, இயேசுவை சத்தியம், இயேசு ஜீவ உலகம், ஜீவவானம். ஜீவன ஜீவா என்ன கிடையாது. ஜீவனில் பரலோக ராஜ்யக்குது. ஆதாம்னா மாரணம், அதில் பாதா நிமித்த பூமியை பாதாள ராஜ்யம், பாவங்கள், சாபங்கள், அக்கிரம், வியாதி, வறுமை, தரித்திரமாக இருக்குது. அதுக்கு ஜீவ மார்க்கம், தேவநீதியின் சாப்பிட ஊழிய தேர்தல், அளவற்ற அன்பு, அளவற்ற ஹகாபே அன்பு, தேவநீதி ஊழிய இயேசு சாப்பிட வாக்கு தத்தங்களும், தேவனுக்கு தனக்கும் முழு உலகத்துக்கும் ஆவியின்படி எழுத்தின்படி நீ வெளிப்படுத்துவாயானால் நீ ஒரு யூபிலி. குடும்பத்துக்கு ஒரு யூபிலி. அன்பானே, தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கும் நீ ஒரு யூபிலி ஆயிரு. உன் குடும்பத்துக்கு ஒரு யூபிலி ஆயிரு. ஆசாரியன் ஆயிரு. அல்லேலூயா. இயேசு ஒரு யூபிலியாக இருந்தார். அதான் சொல்லப்படுது. கர்த்தருடைய அணுகுகிற வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்கிற எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு வாசித்து புஸ்தகத்தை சுரித்து பணிவிட காரியத்தை கொடுத்து உட்கார்ந்தார். ஜெபாலயத்தில் உள்ள எல்லாருடைய கண்களும் அவர் மேல் நோக்கமாஞ்சிச்சான். உடனே என்ன சொல்றாரு பாரு. அப்பொழுது அவர் அவர்களோடு பேச தொடங்கி, உங்கள் காதுகள் கேட்க இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிற்று என்றார். இன்றைய தினம் இயேசு வந்துட்டார். அங்கே ஜீவ சரணம், ஜீவரத்தம், தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்துட்டா அன்றைய தினம் உனக்கு நிறைவேறி போச்சு. அந்த கிறிஸ்து இயேசுக்குள்ளே இருக்கணும். நீ ஆதாமுக்குள்ள எதெல்லாம் இருந்து போனியோ அதெல்லாம் பெற்றுக்கொள்வாய். உறுதியாக இருக்கும். தாவி சொல்றான், கத்திரனாய காலையில் அவர் துதி எப்போதும் துதி, சோத்திரம், ஆராதனை, ஜெபம் எல்லாம் ஜீவ உலகம் ஆட்டுக்குட்டி ரத்தத்தின் மூலமா தாவீது வர விருத்தி அடைந்தான். ஆபிரகாம் பலிபீடத்தை கட்டினான். ஒரு பைதட்ட ஆட்டுக்குட்டியை தேவனுக்கு செலுத்திக்கிட்டே இருக்கிற. எங்கே போனாலும் அந்த பைதட்ட இயேசு அம்புக்குறி ஜீவ சரணம், ஜீவரத்தம் யூபிலியை நிறைவேற்றிக்கிட்டே போகிறான். ஆசாரியன் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு. ஆபிரகாம் சகல காலத்தம் 100வது வயசுல அவனுக்கு அற்புதம், 90 வயசு கூட அற்புதம் நடக்குது. சிறியில் வைப்பான் நின்ற பிறகு கூட பிள்ளை பேர் வருது அவனுக்கு. ஜீவசர யூபிலி ஆண்டு. அல்லேலூயா. இந்த யூபிலி கர்த்தருடைய அனுகிரக வருஷம் பிரசித்தப்படுத்த வந்தாராம் பெந்தேகோஸ்தே நாளில். அல்லேலூயா. பெந்தேகோஸ்தே நாள்னா பசுத்தாய் கூட்டவது. கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார் சொல்லிட்டு கர்த்தருடைய அனுகிரக வருஷத்தை பிரசித்தம் பண்ண வந்தாராம். பெந்தேகோஸ்தேமார்களே, பக்கா பெந்தேகோஸ்தே ஆள்க ஊழியக்காரர்களே, விசுவாசிகளே, பெந்தேகோஸ்தே திருச்சபையிலே இயேசு சரீர், இயேசு ரத்தம், தேவனுக்கு தனக்கு முழு உலகத்துக்கு ஆவியின்படி ஏற்றின்படி வெளிப்படுத்துங்க. அதுதான் பெந்தேகோஸ்தே நாள். அல்லேலூயா. பாவம் மறந்து விடியல உறுதியான இல்லை. இயேசு பட்டுன்னு விடியலாக்குனாரு. உனக்கு விடியலான அர்த்தம். அது உறுதியாக நல்லா மெச்சூர்டாக அளவற்ற அகோபி என்புக்குள்ளவா, ஜீவ மார்க்கத்தில் வா, நன்மை தீமறியத்தக்க உலகத்தில் நாடு செய்ய கிறிஸ்தவத்துக்கு ஆகாது. ஊழியத்துக்கு பெந்தேகோஸ்தேக்காரருங்க ஆகாது. பகை, கசப்பு, வெறுப்பு, பகை, போட்டி, பொறாமை, எதுவுமே ஆகாது. டோட்டல் அளவற்ற அன்பு வெளிப்படும். இயேசு சாப்பிட ஆவியின்படி உணர்வு தேவனுக்கு முழு உலகத்துக்கு கொடுக்கணும். முழு உலகம் ஆதாரத்தை 2வது பேருக்கும் கொடுக்கணும். இயேசு சிலுவையில் தேவன் தனக்கு முழு அணுகிற 3 நாளில் பாவம் மரத்துக்கு வானத்துக்குள்ள சகல அதிகாரம் அவருக்கு வந்து சேர்ந்துச்சு. பாவத்தின் சம்பளம் மரத்தை ஈட்டு இயேசு எப்படியா இந்த யூபிலியை நிறைவேற்றினார். கைவிட்ட பிதா ஆவி ஊற்றி ஜீவசார ஜீவ உலகத்தை ஈட்டியால் முழு உலகத்துக்கு ஆதாரம் 3 நாள் பாவம் மறந்துபடி பரலோகத்தை ரிஷி வாங்கிட்டார். 3ஆம் நாள் பிசாசு கருத்துலேருந்து பாவத்தின் சம்பளம் மரணத்தை ஏற்றுக்கொண்ட இயேசு 3ஆம் நாளில் எப்படி ஏந்து போன வானத்துக்குள்ள சகல அதிகாரம் பெற்றுக்கிட்டாரு. அந்த யூபிலி ஜீவ சரணம் ஜீவரத்தை கைவிட்ட பிதா முழு உலகத்துக்கு கொடுக்குறாரு. ஆவியின் படி யாரையும் பகைக்கலை, யாரையும் சபிக்கலை, யாரையும் நிந்திக்கலை. கிறிஸ்தவனே, பெந்தேகோஸ்தேக்காரர்களே, திருச்சபையிலே பகைக்கும் கசப்பும் வைராக்கியத்துக்கும் கோபத்துக்கும் சண்டைக்கும் இந்த பெந்தேகோஸ்தே நாளில் இடங்க கடிந்து கொள்ளலாம், புத்தி சொல்லலாம், ஏன் ரொம்ப மோசம் விலைக்கு இருக்கலாம், இதெல்லாம் செய்யலாம். ஏன்னா இது வந்து பரலோகம் கிடையாது, இது பூலோகம். பிசாசில் கடிந்து கொள்ளுங்க, புத்தி சொல்லுங்க. ஆனால் அளவற்ற அன்பிலே மாறாதீர்கள். எவ்வளோ பெரிய எதிராளி, எவ்வளோ பகையாளி, யார் அதுக்குமா இயேசு துரோகியாகி அந்த துரோகி காட்டுகிற யூதாஸுக்கு ஜீவனி பறி சிலுவையிலே ஜீவரத்தை அவனை இவ்வளவு உலகத்தில் அனுப்புகிறான், இன்க்ளூடிங் யூதாஸையும் சேர்த்தான். கைவிட்ட முழு உலகத்துக்கு 3 நாள் பாவம் மறந்து விடியலாகி
எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டார். சாபம் போயிடுச்சு, வியாதி போயிடுச்சு, வறுமை போயிடுச்சு, உலகத்தையும் சாபத்தை சுமக்கிற சிலுவையில் சிறந்த அட்ட தரித்திரமாகறாரு. தரித்திரக்கு சுவிசேஷம் இருதயம் நொறுங்கிட்டு போனார். சிலுவையில் சிறைப்பட்டு போனார். பாதாள சிறையில் போய் நொறுங்கிட்டு போனார். எல்லாம் போனார். ஆனால் ஜீவத்தை உனக்காக தேவந்தர் உங்களுக்கு கொடுத்துட்டு 3 நாள் விடுதலாயிட்டாரு. இயேசு டீச் பண்ணார். கட்சியில் ப்ராக்டிக்கலாக சிலுவையில் அவரே பாவத்தின் சம்பளம் மறந்து எப்படி விடுதலான்னு சொல்லி ஜீவரத்தம் தேவநீதி தூதல் தேவந்தர் உங்களுக்கு 3 நாள் விடுதலையாகி ஒரு யூபிலியை காண்பித்து தான் பரலோகத்துக்கு போயிடுச்சு. இந்த யூபிலி ஆண்டு தான் நீங்கள் பிரசித்திப்படுத்த அந்த இயேசுவின் அன்பு, இயேசு சாமோட பாவத்தின் சம்பளம் மரணத்தில் இருக்கிற மாட்டேங்குது. தேவநீதியின் சம்பளம் ஊழியத்தில் பிதாவாகின ஆதாமிடம் முழு ஆவின்படி வெளிப்படுத்துங்க. இதுதான் பெந்தேகோஸ்தே நாள் ஜெபம். பசுத்த பிதாவே, இந்த அருமையான நாளில் எங்களோடு கூட பேசும் ஒவ்வொரு வார்த்தைகள் நன்றி சொல்ல பயப்படாத கலங்காத திகை இனி நான் அல்ல இயேசுவே எனக்குள் படித்திருக்க அந்த வார்த்தையின்படி அதான் அந்த செய்தி கேட்குற ஒவ்வொரு நீ ஆஸ்வதிக்கும்படி ஜெபிக்கிறங்க தாவே பெரிய காரியம் செய்யும். எல்லா ஜெபத்துக்கிட்ட விண்ணப்பத்துக்கு நீ பதில் கொடுத்துக்காய் நன்றி. இயேசு நாமத்தில் எல்லா ஜெபத்திலும் இருக்கிறவங்க ஜீவனில் நல்ல பிதாவே ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் தாமஸ் துளசிராமன். என்னுடைய மொபைல் நம்பர் 7339586648. என்னோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள். சத்தியங்களை அறிந்து கொள்ளுங்கள். ஃபேஸ்புக்கில் சென்று துளசிராமன் தாமஸ் சர்ச்சை பண்ணுங்கள். ஜோயே ஜீவன் வேதாகம சத்தியங்களை கேளுங்க. 100க்கு 100 ஜீவ மார்க்கத்தை நான் போதித்திருக்கிறேன். யூடியூப்பில் போயிட்டு துளசிராமன் தாமஸ்ன்னு சர்ச் பண்ணுங்க. ஏராளம் செய்திகளை கொடுத்துருக்கிறேன். ஃபேஸ்புக்கில் துளசிராமன் தாமஸ் சர்ச்சை நூற்றுக்கணக்கான செய்திகளை கொடுத்துருக்கேன். கடைசி நாள் லைஃப்பில் நீங்கள் வல்லமையாக பயன்படுத்தப்பட வேண்டும்னா என்னுடைய எல்லா செய்திகளும் கேளுங்க. கர்த்தருக்கு ஊழியக்காரர்களாக இருப்பீர்களானால், வேதாகம கல்லூரி மாணவர்களாக இருப்பீர்களானால் என்னுடைய எல்லா செய்திகளும் கேளுங்க. உங்கள் நண்பர்கள் உறவு உங்கள் பிள்ளைகளுக்கு இந்த செய்திகளை ஷேர் பண்ணுங்கள். மாபெரும் எழுப்பிலை காண்பார்கள். இந்த கடைசி நாள் எழுப்பில் தேவன் உங்கள் வல்லமையாக பயன்படுத்துவார். பெந்தேகோஸ்தே நாள் பிறந்த இந்த நாளில் இந்த அருமையான விலையேற்பட்ட செய்தியை உங்களுக்கு பிரசாரப்படுத்துகிறேன். ஃபேஸ்புக், யூடியூப், வாட்ஸ்அப்பில் செய்தியை ஷேர் பண்ணுங்கள். கேளுங்கள். நீங்கள் ஒரு யூபிலியாக இருங்கள். ஆதாமுக்குள் பிறந்த நீங்கள் ஆதாமுக்குள் அசுத்தாவி உங்களுக்கு பலமாய் ஓட்டம் கிறிஸ்துக்குள் வந்த ஜீவமாக தேவன் தான் உங்களுக்கு பசுத்த அளவலாக ஊட்ட ஜீவ உலகம் பரலோக ராஜ்யமே உங்களுக்கு இருக்குது. எங்கும் சுற்றிதுங்க நல்ல மேய்ப்பத்தனோ ஜீவ உலகம் பரலோக ராஜ்யம் பேர் சொல்லி தேவந்தர் உங்களுக்கு அசுத்தாய் தொடர்ந்து பசுத்தாய் இறங்குங்கள். மாபெரும் எழுப்பது ஊழியத்தை செய்யுங்கள். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென். கர்த்தருக்கு மகிமையுண்டாவதாக. கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்த உங்களுக்கு விருப்பம் இருந்தால் என்னுடைய பேங்க் டீட்டெயில்ஸ் இந்தியன் பேங்க் அக்கௌண்ட் நேம் ஆர் துளசிராமன், அக்கௌண்ட் நம்பர் 5922075523, IFSC கோட் ID IB 000P066, பிபிகுளம் பிரான்ச், மதுரை, இந்தியா. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த செய்தி 31/5/2020 மதுரை பட்டணத்திலே கொடுக்கப்பட்டது. இந்த செய்தியில் என்னோடு உதவியாக இருந்தது என்னுடைய மனைவி மெர்சி தாமஸ். இந்த செய்தியை மறுபடியும் கேளுங்கள். உங்கள் நண்பர்கள், உறவினர்கள், பிள்ளைகளுக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். குறைந்து ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். நிச்சயம் இதன் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். மறுபடியும் இந்த செய்திகள் ஆதாமுக்குள் பிறந்திருக்கிறது. பாவத்தின் சம்பளம் வரும். யாரால் அந்த மூடு பொழுது அசுத்தாய் அளவாக ஊட்டப்படுது. எங்கும் பாவங்களும் சாபங்களும் மரணங்களும் தெரிஞ்சு கொள்ளை நோய்களும் பஞ்சங்களும் உண்டாயிட்டே இருக்குது. சீக்கிரமாக இயேசு சார் ஜீவ மார்க்கத்தில் இயேசு சார் தேவன் தர உங்களுக்கு ஞானத்தாண்டு அபிஷேகத்தை கிறிஸ்து ஜீவ மார்க்கத்தில் ஜீவ உலகம் தேவன் தர உலகத்தில் பசு தாங்க மேலே ஊட்டப்படுவார். இந்த பூமியில் பரலோக வாழ்வு ஆதாமுக்கு எழுந்து போன யூபிலியில் நீங்கள் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வீர்கள். ஆஸ்வதிக்கக்கூடிய பரலோக ராஜ்யத்தில் உங்கள் குடும்பத்துக்கு தேச பட்டத்துக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.